சென்னையை அடுத்த பொத்தேரி அருகே தண்டவாளத்தில் நடந்து சென்ற கர்ப்பிணி பெண் உள்ளிட்ட இருவர் மீது ரயில் மோதிய விபத்தில் இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். கேரள மாநிலத்தைச் சேர்ந்த நண்பர்களான ஐஸ்வர்யா மற்றும் முகமது ஷரீப் ஆகிய இருவரும் கூடுவாஞ்சேரியில் சென்னை கடற்கரையில் இருந்து செங்கல்பட்டு செல்லும் ரயில்வே தண்டவாளத்தில் பேசியபடி நடந்து சென்றுள்ளனர். அப்போது அவ்வழியாக வந்த மின்சார ரயில் மோதியதில் இருவரும் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்து குறித்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் ஐஸ்வர்யா 4 மாத கர்ப்பிணியாக இருந்ததாகவும் இருவரும் வேலை தேடி சென்னை வந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியில் கடன் பெற்று தருவதாக கூறி 50 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட பெண் மீது பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் அளித்துள்ளனர். உதயேந்திரம் பகுதியில் வசித்து வந்த மார்த்தா என்ற பெண் அப்பகுதியில் வசிக்கும் பெண்களிடம் மகளிர் குழு மூலம் லோன் பெற்று தருவதாக கூறி ஆதார் அட்டைகளை பெற்று வங்கியில் கொடுத்து கடன் வாங்கியுள்ளார். நாளடைவில் வாங்கிய கடனை கட்டாமல் மார்த்தா தாமதித்த நிலையில் நிதி நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் லோன் யார் பெயரில் வாங்கப்பட்டதோ அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் வாணியம்பாடி கிராமிய காவல் நிலையத்தில் மோசடி பெண் மார்த்தா மீது புகார் அளித்துள்ளனர். இதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவான மார்த்தாவை தேடி வருகின்றனர். இதுபோன்ற சம்பவங்கள் கிராம மக்கள் எவரை நம்பியும் ஆதார் கார்டை வழங்கக்கூடாது என்பதை உணர்த்துகின்றன. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் நகரில் வடிகால் வாய்க்கால் பணிகளை முடிக்காத விடிய அரசினால் மக்கள் தினம்தோறும் வேதனையை அனுபவித்து வருகின்றனர். ஆமை வேகத்தில் நடைபெறும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியில் கம்பிகள் வெளியே நீட்டிக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் கடந்த சில தினங்களுக்கு முன் வடிகால் வாய்க்காலில் விழுந்து சிறுவன் ஒருவன் படுகாயமடைந்ததாக வேதனை தெரிவித்தனர். எச்சரிக்கை பலகைகள் கூட வைக்காமல் மேற்கொள்ளப்படும் வடிகால் வாய்க்கால் பணிகளால் அடிக்கடி விபத்து நேர்வதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் விடிய அரசு அலட்சியம் காட்டாமல் விரைந்து வாய்க்கால் பணிகளை முடிக்க வேண்டும் என வலியுறுத்தி உள்ளனர். மதுரை மேலூர் தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் சுமார் 500 மீட்டர் நீளத்திற்கு கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை அப்புறப்படுத்த விடிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர். வளர் நகர் பகுதியில் கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளால் துர்நாற்றம் வீசுவதால் பல்வேறு தரப்பினரும் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது விடிய அரசின் கையாலாகாத தன்மையை காட்டுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே உடனடியாக மருத்துவ கழிவுகளை அப்புறப்படுத்த மக்கள் விடிய அரசை வலியுறுத்தி உள்ளனர்.